அனைவருக்கும் வணக்கங்க. இதை பாருங்கள், இந்த பூ பேர் வந்து இபர்பியான்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அழகுக்காக எல்லார் வீட்டு வாசல்லையும் இது வச்சுருக்காங்க. ஏன்னா இது வந்து வாஸ்து செடின்னும் எல்லாம் சொல்கிறாங்க. அதனால் வாசலில் வச்சு வளர்க்குறாங்க. இப்போ பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கூட நிறைய வாசலில் அழகுக்காக வச்சுருக்காங்க. கிரீடக்கல்லின்னும் இதை சொல்லுவாங்க. ஏன்னா இது கள்ளி வகையை சேர்ந்தது தாங்க. இதனுடைய சின்ன கிளையை வந்து உடச்சி நம்ம பதியம் போடலாம், இல்லை தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருந்தாலே அதில் வேர் பிடிச்சிருங்க. ஈஸியாக வளரக்கூடியதுங்க. இதில் வந்து பல கலருங்க இருக்குங்க. அழகுக்காக வளர்க்கப்படுற இது வந்து ஆபத்தும் நிறைந்ததுங்க. அதாவது இதனுடைய பால் பட்டால் புண்ணாயிடுங்க. தோலில் வந்து அந்த பகுதி வந்து புண்ணாயிடும். அதனால் வந்து இதை வந்து இப்போ கையாளும் போது கொஞ்சம் பார்த்துக்கங்க. கையில் வந்து க்ளவுஸ் அந்த மாதிரி போட்டுட்டு உடைக்கிறது எல்லாம் பண்ணுங்க. ஏன்னா இதில் முள்ளும் வந்து நல்லா பெருசாக இருக்குங்க. அதனால் குழந்தைகள் உள்ள வீட்லேயோ இல்லை விலங்குகள் இருக்கிற வீட்லேயோ வந்து இதை வந்து உயரத்தில் வச்சு வளர்க்குறது நல்லதுங்க. மிக்க நன்றிங்க.